வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியா பேஸ்டு கன்சியூமர் கூட்ஸ் கம்பெனி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கம்பெனி இஸ் எ கூட்ஸ் பிஸ்னஸ் கம்ப்ரைசஸ் அண்ட் ஹோம் அண்ட் பர்சனல் கேர். ஓகேங்களா, பர்சனல் கேர் அண்டு எல்லாருக்கும் வீட்டுக்கு தேவையான அனைத்து, அதாவது நம்ம என்ன இந்துஸ்தானுக்கு வந்து மேக்ஸிமம் சோப்பு அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். அதுக்குமே இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது வந்து எல்லாமே வந்து பாருங்கள். அப்படியே ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் இதில் இருக்காங்க. இட்ஸ் செக்மெண்ட் அண்ட் ஹோம் கேரில் இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் டிட்டர்ஜென்ட் பாரு சோப்பு, ஓகேங்களா, டிட்டர்ஜென்ட் பவுடரு, ஓகேங்க, டிட்டர்ஜென்ட் லிக்யூடு, சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி வருது இல்லைங்களா. அது அடுத்து வந்து ஸ்கோர்சஸ் அண்டு வாட்டர் பிஸ்னஸ் இருக்குதுங்க. பியூட்டி அண்ட் பர்சனல் கேரு, ஓகே, விச் இன்க்ளூட்ஸ் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் ஓரல் கேர், ஸ்கின் கேரு கூட இருக்குதுங்க, ஓகேங்களா. அடுத்து ஹேர் கேரு, டியோட்ரண்ட் இருக்குதுங்க இவங்களது, டால்கம் பவுடரு. அடுத்து வேறு என்ன இருக்குங்க, கலர் காஸ்மெட்டிக்ஸ் அண்டு சலூன் சர்வீஸ், ஓகேங்களா. என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மேக்கப் உண்டான எல்லா காஸ்மெட்டிக்ஸும் இவங்க இது பண்ணுறாங்க. அண்டு ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் ஸ்டேபிள்ஸ் அண்டு culinary ப்ராடக்ட்ஸ், டீ, காஃபி அண்டு ஃப்ரோசன் டெசர்ட்ஸ். அங்கே இவ்வளோ செக்மெண்ட்டில் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், ஓகேங்களா. இன்ஃபேன்ட் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு. இந்த கம்பெனி ஆல்சோ ப்ரொவைடு ஹெல்த் ஃபுட் ட்ரிங்க்ஸ் இருக்குதுங்க, சச் ஆஸ் ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, மால்வோட்டோ, வீவா, ஓகேங்களா. சரி, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கம்பெனி ஓரளவுக்கு அடைசியாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த ஸ்டாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2372 ரூபாய் 75 காசுங்க. டெய்லி வால்யூம் பாருங்கள், 4 மில்லியன் ஆகுது. நல்ல ஒரு ஸ்டாக், ஓகேங்களா. அடுத்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.1 ட்ரில்லியன். 52 வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா 2614 ரூபா 30 பைசா. 52 வீக் லோ வந்து பார்த்திங்கன்னா 1656 ரூபா. ட்ரைலிங் பி வந்து 75.5, ஃபார்வர்ட் பி 57.7, ஆனுவல் டிவிடெண்ட் வந்து 24. டிவிடெண்ட் ஈல்டு 1%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 79.9%. ஆனுவல் ரெவன்யூ வந்து 407.7 பில்லியனுங்க. எவ்வளோ பில்லியன் பாருங்கள், ஓகேங்களா. சரி, அடுத்து இன்சிஸ்ட் ஒன் வந்து 10% தான் இருக்குது. அடுத்து 1 மந்த் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 11.8, 3 மந்த் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 22.6. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 10. சூப்பர். த இந்துஸ்தான் யூனிலிவர் இஸ் கரண்ட்லி அமங் த எக்ஸ்க்ளூசிவ் குரூப் ஆஃப் 137 ஸ்டாக்ஸ் அவார்டட் அவர் ஹையஸ்ட் ஸ்கோர். அந்த 137 ஸ்டாக்ஸில் இது வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அது 37 ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வீக் மூவிங் ஆவரேஜில் வந்து 10. அடுத்து அனலிஸ்ட் 35 அனலிஸ்ட் வந்து பை சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டாக்கில், ஓகேங்களா. இது வந்து பாருங்கள், லாங் டேர்முக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட் எவ்வளோ இறங்கினாலும் ப்ரைஸ் அண்ட் வால்யூம் சார்ட்டில் வந்து பாருங்கள், 1 இயர் ரிட்டர்ன் வந்து 41% கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து பாருங்கள் 156%, ஓகேங்களா. ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து சொல்லலாம். அதாவது மார்க்கெட் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும், நடுவில் எவ்வளோ டவுன்லாம் ஆச்சு, அப்போ கூட பாருங்கள் அது கன்சிஸ்டான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. சார்ட் பேட்டர்னாக பாருங்கள், இந்த 2016 மேலே ஏறி தான் இருக்குது. தவிர அந்த இறங்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. இல்லை, பிஸ்னஸ் மாதிரி பார்த்தாச்சு. இண்டிகேட்டர் காம்பனன்ட்ஸில் 10ங்க பாருங்கள். ஏர்னிங்ஸ் 10, ஃபண்டமெண்டல் 7, ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் 1, ரிஸ்க்கு 10, லோ ரிஸ்க் ஸ்டாக்கு. அடுத்து ப்ரைஸ் மொமெண்டமும் 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த குரூப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர், டாபர், கோத்ரேஜ், ஜேசிபி, மேரிகோ, கோல்பால், பிஜிஹெச்ஹெச், ஹிமாமி லிமிடெட், பஜாஜ், அப்புறம் வந்து எல்லாம் இன்னும் நிறையா இருக்குங்க, ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க டாபர் இந்தியா, கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸு, மேரிகோ, அடுத்து கோல்கேட், பால்மோ லைவ் இந்தியா, அடுத்து ப்ரொடெக்டர் அண்டு கேம்பல் ஹைஜீன், பிஜிஹெச்ஹெச், ப்ரொசெக்டர், ஓகேங்களா. அடுத்து இமாமி, அடுத்து பஜாஜ் கன்சூமர் கேர், அடுத்து ஜேஎல் மோரிசன் இந்தியா, ரேடிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, அடுத்து லைக்கெஸ். இவங்களாம் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ். அடுத்து ஏர்னிங்ஸும் 10ங்க. ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ், ரீசெண்ட் அனலிசிஸ், அப்கிரேட்ஸ் ஆர் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த
சர்பாசிங் த கன்டினியூஸ் 4 வீக் மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரொம்ப ஸ்பீடாக படிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஏர்னிங் இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 33% வெயிட்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7ம் எஸ்டிமேட் ரிவிஷனில் 33% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது 7ம் ரெக்கமெண்டேஷன் சேஞ்சஸில் 33.3% பார்க்கும்போது 10ன்ற ரேட்டிங்கும் இருக்குது. ப்ரைஸ் டார்கெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் லாங் டேர்முக்கு பெஸ்ட்டான ஸ்டாக்கு. நீங்கள் அபோவ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து ஏர்னிங் ப்ரெஷர் குவார்ட்டர்லி, அடுத்து ஆனுவலுக்கும் கொடுத்துருக்காங்க. அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 35 அனலிஸ்ட்டு ஸ்ட்ராங் பை சொல்லியிருக்காங்க. 35 அனலிஸ்ட்டில் 9 அனலிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பையும் 17 அனலிஸ்ட் வந்து பையும், ஹோல்டுன்றது 9 பேர் தான். செல் அண்டு ஸ்ட்ராங் செல் யாருமே சொல்லவே இல்லை. அடுத்து ஆனுவல் ரெவன்யூ பாருங்கள், நல்ல க்ரோத்தில் வந்து இருக்குது. 2020 4.4% வந்து ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. 2021 24% ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. 2020 464.5 பில்லியன் வந்து இருக்கிறது வந்து 2021 566.1 பில்லியன் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் லெவல் ஃபண்டமெண்டல்லே நல்லா பாருங்கள். இந்த ஸ்டாக் பாருங்கள், எல்லா இண்டிகேட்டர்ஸும் எல்லா ரேங்கிங்கும் அபோவ் 5க்கு மேலே தான் இருக்குங்க. ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் ரிலேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி 25% வெயிட்டேஜ் வந்து பார்க்கும்போது 10 டாப்பில் இருக்குது. அடுத்து டெப்ட் 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது தான் அதுவும் நல்ல ரேங்கிங்கில் இருக்குது, கம்மியான டெப்ட்டு. அடுத்து வந்து ஏர்னிங் குவாலிட்டி 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது 5ன்ற ரேங்கிங்கில் இருக்குது. டிவிடன் 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது 2ன்ற ரேங்கிங்கில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஹைலைட்ஸ், இந்த ஹைலைட்ஸ் அப்படியே கொஞ்சம் படிச்சுங்க. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும்தாங்க இப்போதைக்கு ப்ரைஸ், ரீசெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி. ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே டாப்பில் தான் இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸ் 50% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது ஒன்றும், அடுத்த ட்ரைலிங் PE 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது ஒன்றும், ஃபார்வர்ட் PE 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது ஒன்றும் இருக்குது. அடுத்து ப்ரைஸ் டு சேல்ஸ் வந்து பாருங்கள், நல்லா எப்போயும் அந்த 5 இயர்ஸ் ஆவரேஜ் லைனை 2017 பாதிலே கட் பண்ணி மேலே போயிடுச்சுங்க. நல்ல ஒரு இதுங்க. அந்த செக்மெண்ட்லேயும் இது நல்லா வந்து டாப்பில் வந்து இருக்குது. அடுத்து ஃபார்வர்ட் PEயும் டாப்பில் அந்த 5 இயர்ஸ் ஆவரேஜ் லைனுக்கு கீழே ஆல்மோஸ்ட் நியராகவே இதுவாகிட்டு இருக்குது. ரிஸ்க்கும் பாருங்கள், லோ ரிஸ்க்குங்க. 10ன்ற ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் பேட்டர்ன், லோ வொலாட்டிலிட்டி, 4 வீக் மூவிங் ஆவரேஜில் 10ன்ற ரேட்டிங்கில் இருக்குங்க. ரிஸ்க் இண்டிகேட்டர் மேக்னிடியூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் இந்துஸ்தான் யூனிலிவர் 10ன்ற இதுவும் 25% வெயிட்டேஜில், வொலாட்டிலிட்டி 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது இதுவும் 10ன்ற ரேங்கிங். பீட்டா 1 இயரில் பார்க்கும்போது நெகட்டிவில் இருக்குது. கரிலேஷன் 25%ல் வந்து பார்க்கும்போது 10ன்ற ரேட்டிங் இருக்குது. அடுத்து ரிஸ்க் அனலைசிஸில் டெய்லி ரிட்டர்னில் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் தாங்க. 13.5% கொடுத்ததுக்கு. லார்ஜஸ்ட்டு இன்ட்ராடே ஸ்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இது பண்ண வந்து கோல்பால், அது மட்டும்தான் வந்து அது கோல்கேட் பால்ம் லைன், அது மட்டும்தான் 16.1% வந்து ஸ்விங்காக இருக்குது. இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து பார்த்திங்கன்னா 11.4% இதுவாக இருக்குது. கடந்த 60 மாதத்தில் பெஸ்ட்டு மந்த்லி ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட் பால்ம் இது கொடுத்துருக்குங்க. கோட்ரேஜ் அது கொடுத்துருக்குங்க 17.8%ங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து 14.1%. ஒஸ்ட்டு மந்த்லி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், கோட்ரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா 23.9%. இந்துஸ்தான் யூனிலிவர் கம்மியானது தான், -9.2%. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் அவ்வளோவா இறங்குறதில்ல, ஆல்மோஸ்ட் ஏறிட்டே இருக்குது, லீனியராக ஏறிட்டே இருக்குது. ப்ரைஸ் மூமெண்டமில் 10 கொடுத்துருக்காங்க. 4 வீக் மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்திங்கன்னா 10ன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு. ப்ரைஸ் மூமெண்டமில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் 70% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது 10ன்ற ரேட்டிங் பெஸ்ட்டு ரேங்கிங் வாங்கியிருக்கு. சீசனலிட்டியில் 30% வெயிட்டேஜில் பார்த்தா அதுவும் பெஸ்ட்டுன்ற ரேங்கிங்கை வாங்கியிருக்கு. ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக 8.8% பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அந்த சென்செக்ஸ் BSEயோட பார்த்திங்கன்னா 10.2% வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம இந்த இதுவில் ஃபோக்கஸ் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 இயர்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவே 1 இயர் ரேஞ்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இவ்வளோ இதுவும் இருந்தாலும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ ரொம்ப இந்த ஸ்டாக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இதே நெக்ஸ்ட்டு 12 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு
ப்ரைஸ் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கன்சிஸ்டான ரிட்டர்ன் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.